அண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுண்ணே. சொல்லு பிரியா, என்ன பேசணும்? அண்ணே, இந்த மாதிரி அஸ்வினை கல்யாணம் பண்ணணும்னா நம்ம சொத்தை பேய் எழுதி வச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களாண்ணே. அதானே கேட்டேன் உன்கிட்ட. பிரியா, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவங்க இப்பவே சொத்து கேட்டா சொத்தை எழுதி வாங்கிட்டு நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணலைன்னா அந்த சொத்தெல்லாம் வேஸ்டா போயிடாதா? நீ படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? அண்ணே, அஸ்வின் அதெல்லாம் நல்லவனே, எப்பவும் என்னை கைவிட மாட்டானே. ப்ளீஸ் அண்ணே, நீ எப்படியாவது சைன் போட்டு கொடுண்ணே. இல்ல, முத கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம், சரியா? நான் கட்டாயம் அதெல்லாம் கொடுத்துருவேன். ஏப்பா, அவளுக்கான சொத்தை எழுதி கொடுத்துட வேண்டியதானே, அது அவளோட சொத்து தானே. அம்மா, உங்களுக்குமா நான் சொல்றது புரியல? நான் சொத்துக்காக பார்க்கலம்மா. அதெல்லாம் வேணாம்ப்பா, அவளுக்கானதை அவளுக்கு கொடுத்துரு நீயே. இதுக்கு மேல நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல, நான் எழுதி கொடுத்துட்றேன். இனிமேல் நீங்களே பாத்துக்கோங்க. அம்மா, எப்படியோ சம்மதம் வாங்கிட்டேன். இது ஒன்று தான் எனக்கு மனசுக்குள்ளேயே உறுத்திக்கிட்டு இருந்ததுமா. பிரியா கண்ணு, உங்கள் அண்ணே மனசு மாறதுக்குள்ள எப்படியாவது சாயந்தரத்துக்குள்ளே போய் அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துரு. வீடெல்லாம் ஒரே குப்பை மேடா இருக்குது. இவன் என்னதான் உள்ள பண்ணுறாடே தெரியல. மாசமா இருக்குங்கிற பேரில் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்குறான். ஏ ராணி, ஏ ராணி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வீடை குனிஞ்சு கூட கூட்டக்கூடாதா? அது கூட உங்கள் டாக்டர் வேடான்னு சொல்லியிருக்காரா? கூட்டுடி மொத. இல்லத்த, கால் வலிச்சிச்சா, அதான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அத்த. ரொம்ப டயர்டாக இருக்குத்த. இருங்கத்த, நான் இப்போ வீடு கூட்டி விட்டு சமைக்கிறேன் த. மாசமா இருந்தா கை கால் வலியெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக எந்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? குடிஞ்சு நிமிந்து நல்ல வேலை பாரு என்ன.